ஆட்டுக்கறிக்கோட மசாலாக்களை சேர்த்து உரல்ல போட்டு உலக்கையால இடிச்சு இந்த மாதிரி செஞ்சு பழைய சோறை கரைச்சு அது கூட கடிச்சுக்கிட்டு சாப்பிட்டா அவ்வளவு அருமையா இருக்கும். ஆட்டுக்கறி உருண்டை செய்யறதுக்காக 1/2 கிலோ எலும்பில்லாத ஆட்டுக்கறியை எடுத்துக்கலாம். ஆட்டுக்கறியை தண்ணி ஊத்தி சுத்தமா கழுவிட்டு கறி ஆட்டுக்கல்ல போட்டு அது கூடவே 200 கிராம் சின்ன வெங்காயம், 15 வரமிளகாய், ஒரு தேக்கரண்டி சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 8 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 20 பல்லு பூண்டு, 2 தேக்கரண்டி வர கொத்தமல்லி, 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து கறி நல்லா இடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம சேர்த்த மசாலா கலகெல்லாம் நல்லா மஞ்சி கறியோட சேர்ந்து நல்லா கலந்து கட்டியார் அளவுக்கு நல்லா இடிச்சுக்கணும். கறியில எலும்போ கொழுப்போ இல்லாம சேர்த்தா நம்ம இடிக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். ஆட்டுக்கறி இந்த பதம் வர வரைக்கும் நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம். இப்ப 2 தேக்கரண்டி அரிசி மாவை சேர்த்து கறி நல்லா கட்டியார் அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஆட்டுக்கறி உருண்டை நல்லா வேகிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம். பெரிய பெரிய உருண்டைகளா உருட்டுனா கறி உள்ள வேகாது, மேல தீஞ்சு போயிடும். அதனாலதான் சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டுறோம். நம்ம இடிச்ச எல்லா ஆட்டுக்கறியும் சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஒரு சட்டியில எண்ணெயை ஊத்தி கறி உருண்டைய பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆட்டுக்கறியை எண்ணெயில பொரிக்கும் போது இந்த மாதிரி கொழுப்புகள் தனியா பிரிஞ்சு வரும். இதை அரிக்கரண்டி வச்சு மேலவா அரிச்சு எடுத்துடலாம். கறி உருண்டையோட எல்லா பக்கமும் நல்லா வேகிறதுக்காக திருப்பி விட்டு நல்லா வேக வச்சிடலாம். எண்ணெயில இருக்க நுரையெல்லாம் நல்லா அடங்கி இந்த அளவுக்கு பொன்னிறமா பொரிஞ்சதும் கறி உருண்டைய எடுத்துடலாம். இதே மாதிரி உருட்டி வச்சிருந்த எல்லா கறி உருண்டைகளையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆட்டுக்கறி கறி உருண்டை இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. கறிய கொடுத்தா குழந்தைகள் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி பொரிச்சு கொடுத்தா கறியை விரும்பி சாப்பிடுவாங்க. ஆட்டுக்கறிக்கோட மசாலாக்களை சேர்த்து நல்லா இடிச்சு செஞ்சதுனால இந்த கறி உருண்டையோட சுவை அவ்வளவு அருமையா இருக்கும்.